எல்லாருக்கும் வணக்கம். தமிழா பாண்டியன் ஒரு ஒரு முதிர்ந்த பத்திரிகையாளர். ஆ, அவர் மேலே ரொம்ப மதிப்பு மரியாதைலாம் வச்சுருக்குறோம் நம்ம. உண்மையில் கொஞ்சம் உரக்க சொல்லக்கூடிய ஒரு தைரியசாலி. இன்னும் நிறைய சொல்லலாம் அவரை பற்றி. ஆனால் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஏன் திமுகவை மட்டும் தமிழா பாண்டியன் வந்து டார்கெட் பண்ணுறாரு? எல்லாத்தையும் தான் பேசுகிறாரு. இப்போ தாவேக்காவை பேசுகிறாரு, அதிமுகவை பேசுகிறாரு, எம்ஜிஆரை பற்றி பேசுகிறாரு, நிறைய பேர்த்த பற்றி பேசுகிறாரு. பெரியாருடைய தொண்டன் சொல்கிறார். சரி, திமுகவை மட்டும் ஓவராக டார்கெட் பண்ணி அடிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. திமுக வந்து இப்போ கலைஞர் வந்து ஒரு கயவன்கிறார். 5 லட்சம் கோடியை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க திமுககாரங்க அப்படிங்கிறார். கருணாநிதி வந்து அந்த காலத்துல இருந்தே திருடர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல வர்றாரு. மொத்தத்தில் தமிழா பாண்டியன் என்ன சொல்ல வர்றாருன்னா, கருணாநிதி மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய திருடர், அதுக்கு கீழே இருக்கிறவங்கலாம் சின்ன சின்ன திருடர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மக்களுக்கு போய் சேரட்டும் அப்படிங்கிறார். அவர் மேலே அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் மக்களை போய் சேரட்டுங்கிறார். அப்போ இறந்து போன ஒரு தலைவருடைய பெயரை கெடுக்க விரும்புகிறார். சரி, கெடுக்கட்டும், ஒன்றும் தப்பு இல்லை. அவர் தவறு செய்திருந்தால் கெடுக்கலாம். சரி, இப்போ கலைஞர் எதுவுமே செய்யலையா? அந்த நாட்டுக்கு எதுவுமே செய்யலையா? அந்த கலைஞர் இல்லாமல் இந்த நாடு, இந்த தமிழ்நாடு இந்த உயரத்தை எட்டிடுச்சா? கல்வியும் சரி, தொழில் விஷயங்களையும் சரி, இன்னும் பல பெரிய 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 விஷயங்கள், ஐடி பார்க்காக இருக்கட்டும், நிறைய ஏகப்பட்டது. எவ்வளவோ பேர்த்து டாக்டர் ஆகியிருக்காரு. 2 மார்க்கு 3 மார்க்கை போட்டு கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையில் படிக்கிறோம், பேப்பரில் பார்க்குறோம், காணொலிகளை பார்க்குறோம். எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்காரு. அவர் ஆரம்பித்த திட்டங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் மட்டும் இல்லை, ஆசியாவிலேயே முதல்ல இப்போ சன் டிவியில் போடுவாங்க, இந்திய வரலாற்றில் முதல் முறையாக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக வந்த படத்துக்கு விளம்பரம் பண்ணுவாங்க பாருங்க. அது மாதிரி கலைஞர் செய்த நிறைய சாதனைகள் வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, ஆசியாவிலே முதல்ல செஞ்ச முதல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி தான் ஒரு சாதனைகள் கலைஞர் செஞ்சுருக்காரு. இதெல்லாம் இப்போ தமிழா பாண்டியன் மறுப்பாரா? இதை மீறி கொள்ளையடித்தார், திருடினார், கொள்ளையடித்தார், கயவன் அப்படின்னா ஒரு ஒரு இன்சிடெண்ட்டு இன்னைக்கு காணொலியில் பார்த்தேன். கருணாநிதி கிட்ட ஒரு அம்மா கேட்குறாங்களாம், திராவிடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, பாவாடை நாடாவை அவிழ்த்து திறந்து பார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். இவர் ஒரு மூத்த பத்திரிகையாளர் தானே, இப்படி சொல்லலாமா? இது பொய் தானே. அவர்கிட்ட அந்த விஷயம் ஒரு ஃபைலை பற்றின விஷயத்தை கேட்டிருக்காங்க. அந்த ஃபைலை பற்றி விஷயத்தை சொல்கிறதற்கு அவர் கலைஞர் என்ன பண்ணியிருக்காரு, நாடாவை அவிழ்த்து அதில் அந்த 2 பக்கெட்டு அந்த லீவ்ஸ் இருக்கும்ல, அந்த ஃபைல் மேலே கட்டுறதுக்கு நாடாவை அவுத்தோன்னா லீவ்ஸ் இருக்கும், அந்த லீவ்ஸை விலக்கி பாரு உள்ளே இருக்கும் அப்படின்னு சொன்னதை இவர் பாவாடை நாடாவை அவித்த அப்படிங்கிற மாதிரி கொச்சையாக பேசுகிறாரு. கலைஞர் அந்த மாதிரி பேசியிருப்பாரா அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை கலைஞர் வந்து ஒரு இலக்கியத்தோடு பேசியிருப்பாரே தவறாக பேசுகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவர் நிறைய படிக்கலைன்னாலும் அவர் நிறைய நிறைய டேலண்ட் நமக்கு நல்லாவே தெரியும். தமிழ்நாட்டுக்கே தெரியும், இந்தியாவுக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும் கலைஞரை பற்றி. ஆனாலும் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் கயவன்கிறார். எதனால் இவ்வளவு பெரிய வன்மம் அவர் மேலே அப்படிங்கிறது நமக்கு தெரியாத புரியாத ஒரு பெரிய மர்மமாகவே இருக்குது. இப்போ எடப்பாடியை வச்சுங்க, சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறாரு. எம்ஜிஆரை சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறாரு. ஜெயலலிதாவை சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறாரு. ஏன் இப்போ வந்து விஜயை கூட சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறாரு. விஜய் வந்து எள்ளி கொடுக்குறது தான் படிக்கிறாரு. ஆனால் அது அதெல்லாம் குற்றம் இல்லை. இல்லை சார், ஒன்றுமே அந்த பொண்ணு கேட்குறாங்க, இல்லை சார் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாரு, செவனேன்னு உட்காந்துருக்காரு. அப்படிதாம்மா, எல்லாம் புதுசில் போக போக சரியாயிரும், அதெல்லாம் சரியாயிரும். இப்போ அண்ணாதுரை இறந்த பின்பு 1969 கலைஞர் ஆட்சிக்கு வந்தப்போ கூட அப்படி தான் இருக்குது. சம்மந்தமே இல்லாமல் அங்கே போவார் கலைஞர்கிட்ட. தமிழா பாண்டியன் பேசுகிறத பாருங்கள்.
விஜய் ஏன் இப்படி மௌனமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்குறதுக்கு, இவர் வந்து அது வந்து ஒரு பெரிய தவறான மேட்டர் இல்லைம்மா. அது போக போக சரியாக போயிடும். இப்போது கலைஞர் இருந்தார் பார்த்தீங்களா? 1969 அண்ணாதுரை இறந்ததுக்கப்புறம் கலைஞர் வந்தார் பார்த்தீங்களா? கலைஞர் கூட இப்படி தான் இருந்தார். அப்புறம் போக போக தான் கலைஞர் அப்புறம் பிக்கப் பண்ணிட்டார் அப்படிங்கிறாரு. கலைஞர் எப்படி இருந்தாருங்கிறத இவர் வயசுக்கு இவர் பார்த்துருக்கலாம். பார்க்காம இருக்க நம்ம பார்த்ததில்ல. ஆனால் அவர் பார்த்துருக்கலாம். ஆனால் கலைஞர் எவ்வளோ பெரிய டேலண்டான பர்சன் அப்படிங்கிறது அவர் அரசியல் வரத்துக்கு முன்னாடியிலேருந்தே தெரியும் நமக்கு. அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவர் சினிமாவில் ஆற்றிய தொண்டுகள், கதை வசனம், அவர் பேப்பரில் முற்போக்கு பேப்பரில் விடுதலையில் அதில் இதில் எல்லாம் எழுதிய முற்போக்கு சிந்தனைகள், அவர் பெரியாரோட இருந்து அண்ணாதுரையோட இருந்து அவர் கற்றுக்கிட்ட அந்த அரசியல், இதெல்லாம் நமக்கு இந்தியாவுக்கே நல்லா தெரியும். எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அவருக்கும் நல்லா தெரியும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, பேரறிஞர் இறந்ததுக்கப்புறம் இவரும் அதே மாதிரி தான் இருந்தார். யார் இப்போ விஜய் இருக்கிற மாதிரி தான் இருந்தாராம். எப்படி கொண்டு போய் யாரோட கொண்டு போய் டச்சப் பண்ணி உருவாகப்படுத்துகிறாரு. அப்போது இவருக்கு வந்து கலைஞர் மேலே எவ்வளோ வன்மம். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாரு, உதயநிதி பேப்பரை பார்த்து தான் படிக்கிறாரு. இப்போ விஜய் ஆமாங்க, விஜய் பேப்பரை பார்த்து தாங்க படிக்கிறாரு. புதுசு இல்லைங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். புதுசு தானே, அவருக்கு பழக்கம் இல்லாத வேலை தானே அப்படிங்கிறார். ஆனால் அந்த அம்மா கேட்குறோம், உதயநிதியே கூட அப்படி தான் படிக்கிறாரு. எல்லாருமே உதயநிதி தான் படிக்கிறாங்க. உதயநிதி கூட பேப்பர் பார்த்து தான் படிக்கிறாரு அப்படின்னா, பேப்பரை பார்த்து படிக்கிறது ஒரு குத்தம் இல்லை. அந்த பாயிண்ட்ஸை விட்டு போடாம நம்மளே ஒரு 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 இது பேசும்போது ஒரு 4-5 சென்டென்ஸை நம்ம குறிப்பெடுத்து வச்சுக்குவோம். இதை பற்றியெல்லாம் பேசணும் இந்த காணொலியில் அப்படின்னு. ஏன்னா அது மறந்து போயிடாமல் இருக்கணும், விட்டு போயிடாமல் இருக்கணும். அது நமக்கு தெரியாமல் வேறு சப்ஜெக்ட் அப்படியே ஒன்று பிடிச்சி அப்படியே கண்டினியூவாக அதோட போயிடுவோம். அப்போது சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு சென்டென்ஸை நம்ம ஒரு வார்த்தைகளை இல்லை ஒரு 4 வரிகளை சொல்ல முட்டுருவோம். அதுக்காக ஒரு சின்னதாக குறிப்பு ஒரு 4 எழுத்தில் ஒரு சின்னதாக ஒரு குறிப்பு எழுதிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம ஞாபகம் பார்த்தோன்னே டக்குன்னு அடி சொல்லிடலாம். அதுக்காகத்தான் குறிப்பு எழுதி வைக்கிறது. ஆனால் விஜய் உதயநிதி வந்து டேரெக்டாக 5 வருஷமாக சட்டசபையில் இருக்கார், போகிறாரு வராரு. இரண்டாவது அவர்லாம் பிறந்ததுலேருந்தே அவர்லாம் அவங்க அம்மா வயிற்றுலேருந்து கீழே விழுந்ததுலேருந்தே அவர் அந்த அரசியல் வாடை, அந்த அரசியலினுடைய அதிகாரத்தினுடைய வாடை, அதெல்லாம் வந்து அவர் காதில் கேட்டுக்கிட்டே வளர்ந்துருக்காரு. கிட்டத்தட்ட ஸ்டாலினும் உதயநிதி 2 பேருமே ஒன்று தான். பிறந்ததுலேருந்தே அவங்க அந்த லைனில் தான் இருக்காங்க. ஆனால் அவர் விஜயை பற்றி உதயநிதியை பற்றி சொல்லும்போது மட்டும் எல்லாம் தமிழ்நாட்டோட தலையெழுத்துங்க. பேப்பரை பார்த்து படிக்கிற மாதிரி தமிழ்நாட்டோட தலையெழுத்து. தமிழை ஏன் தான் இப்படி போனான்னு தெரியல அப்படிங்கிறாரு. ஆனால் விஜய் பார்த்து சொல்லும்போது புதுசு தானே, போக போக சரியாக போயிடும். எப்படி இதை வந்து எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னு தெரியல. 5 லட்சம் கோடி கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். 5 லட்சம் கோடி கொள்ளையடிச்சு போட்டான். செந்தில் பாலாஜியை பிடிச்சி உள்ளே போகணும், ஏவாவால் பிடிச்சி உள்ளே போடணும். இவர் நம்ம யார் இன்னும் அறநிலையத்துறை அமைச்சர் அந்த சேகர் பாபு, அவரை பிடிச்சி உள்ளே போடணும். உங்கள் மேலே விசாரணை கமிஷன் வைப்பாரா விஜய்? விசாரணை கமிஷன் வைக்கிற மாதிரி தான் நான் வந்து லிஸ்ட்டு தரேன், யார் எவ்வளோ உடம்பு அடிச்சிருக்காங்க, எங்கே போயிருக்காங்க, எங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது இந்த அறநிலையத்துறை அமைச்சர் ஒரு சேகர் பாபு, ஏவாவேலு எல்லா பேரையும் செந்தில் பாலாஜி எல்லா பேரையும் சொல்கிறாரு. அந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரியுமில்ல. நீங்களே ஒரு கேஸ் போடலாமா? நீங்கள் ஒரு பிரபலமான ஒரு பத்திரிகையாளர், நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளர், உங்களை வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரு 90% உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்களே வழக்கு போடலாமே, இவ்வளோ ஊழல் இருக்குது, இவ்வளோ ஊழல் செஞ்சுருக்காங்க, வச்சுருக்காங்க, போயிருக்காங்க அப்படின்னு. அதை விட்டு காணொலியில் உட்காந்து ஒருத்தங்க கேள்வி கேட்கும்போது பூரா அவர்களை பற்றி தரக்குறைவாக நான் வந்து வேலை பற்றி நமக்கு தெரியாது, அவர் மூஞ்சி கூட இப்போ இருக்குன்னு நமக்கு சரியாக பார்த்ததில்லை. ஆனால் அது நம்ம வந்து திமுகவோட அனுதாபி தான், மாற்றம் இல்லை. செந்தில் பாலாஜியை நல்லா தெரியும், ஏன்னா அவர் லைவ்லேயே இருந்தார் எல்லா இடத்துலையும். சேகர் பாபுவையும் ஓரளவுக்கு தெரியும், அவ்வளவு தானே ஒழியா அவர்கள் என்ன செஞ்சாங்க எது செஞ்சாங்கன்னு தெரியாது நமக்கு. ஆனால் ஒவ்வொரு காணொலியிலையும் வந்து உட்காந்துக்கிட்டு இவங்க அவ்வளோ செஞ்சாங்க, அவங்க அவ்வளோ செஞ்சாங்க அப்படின்னு நீங்கள் வந்து அவங்க மேலே உள்ள அந்த இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா
அது என்ன பிரயோஜனங்கிறேன். நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு மூத்த பத்திரிக்கையாளர், திறமையானவர். உங்கள்ட்ட வந்து ஆதாரங்கள் இருக்கு, சாட்சியங்கள் இருக்கு. நீங்க வந்து லிஸ்ட்டே தரேங்கிறீங்க. போடுங்க. நீங்களே ஒரு வழக்கு போடுங்க. வழக்கு போட்டு தண்டனை வாங்கி குடுங்க. ஒரு பொதுநல வழக்கா போடுங்க. ஏன் அத செய்ய மாட்டேங்கிறீங்க? காணொளிகள மட்டும் பேசுறீங்க. வாய்க்கிலேயே பேசுறீங்களே, அது செய்யலாம்ல. தவறா எடுத்துக்காதீங்க. பெரிய வார்த்தைய பயன்படுத்துறேன்னு. இல்ல காணொளிகள்ல பேசுறீங்கல்ல, நீங்க அத செய்யலாம்ல. இல்ல, அதாவது வந்து இப்போ நீங்க ஒருத்தங்க மேல குறை சொல்றீங்க. அந்த குறைக்கு வந்து தெரியுது. உங்கள்ட்ட சாட்சியம் இருக்குங்கிறீங்க. அத நீங்களே செஞ்சிட வேண்டியது தானே. ஏன் அடுத்தவங்க செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? இத யார போய் செய்ய சொல்றீங்க? விஜய போய் செய்ய சொல்றீங்க. விஜய் வந்து ஊழலே செய்யலையா? உங்களுக்கு தெரியாதா? நீங்க பேசலையா? விஜய் ஊழல பத்தி பேசலையா? நான் நிர்வாகத்த வந்து ஊழல் இல்லாம நடத்தணும்னு நெனைக்கிறாரு விஜய். இதெல்லாம் உங்கள்ட்ட சொன்னாரா அவரு? அவரு ஊழலே செய்யலையா? நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன்ல இதே மந்திரியா இருக்கிற அந்த அருண்ராஜ் வந்து அவர கைது பண்ணாரே, அ அது அது என்ன மேட்டர் அது? அது ஊழல் இல்லையா? 54 பேர் கொண்டு போயிட்டாங்க. கரூர்ல 42 பேரும், மொத்தத்தில 54 பேர் கொண்டு போயிட்டாங்க. எஃப்ஐஆர் இருக்குதே, அதுக்கு இன்னும் சார்ஜ் ஷீட் போடலையே, அத பத்தி ஊழல் தெரியலையா? கார் ஒண்ணு வாங்குனாராமே, அந்த காருக்கு வந்து வரி கட்டல, வரி ஏய்ப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதுல ஒரு கேஸ் இருக்காம்ல. அது ஊழலா உங்களுக்கு தெரியலையா? மக்களை வந்து அதாவது முடியாத வாக்குறுதிகளை கொடுத்து, மக்களை வந்து அ ம மக்களை வந்து மக்களை வைத்தே பிரெயின் வாஷ் செஞ்சு, மக்களை வைத்தே பிரெயின் வாஷ் செஞ்சு, ஒரு ஒரு எதுவுமே இல்லாம ஒரு சும்மா இருந்த சங்க ஊதி எடுத்து ஆண்டிங்கிற மாரி, ஒரு சின்னதா ஒண்ணுமே இல்லாம ஒரு பலூன் மாரி ஊதி, ஊதி, ஊதி ஆட்சிக்கு வந்தது. அது தவறா உங்களுக்கு படலையா? இத போய் விஜய் வேற விசாரணை கமிஷன் வைக்கணும், விசாரிக்கணும் அப்படிங்கிறீங்க. ஏன் இந்த ஊழல் மேல நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாரு விஜய் அப்படின்னு பேசுறீங்க? விஜய் ரொம்ப நல்லவராப்பா? அவர் மேல எந்த குற்றச்சாட்டுமே இல்லையா? என்ன பாண்டியன் சார் நீங்க? என் காணொளி 10 பேர் பார்க்க போறாங்க, 5 பேர் பார்க்க போறாங்க. ஆனாலும் என் மனசுல இருக்கிற ஆதங்கத்த நான் சொல்லி தான் ஆகணும். அப்போ திமுகவ தவிர, கலைஞர தவிர, ஸ்டாலின தவிர, உதயநிதிய தவிர வேற யாருமே ஊழல் பண்ணலையா? 5,00,000 கோடிய திருடிட்டு போயிட்டாங்க. 5,00,000 கோடிய திருடிட்டு போயிட்டாங்க. திராவிட கட்சிகள் 5,00,000 கோடி திருடிட்டு போயிட்டாங்க. குறிப்பா திமுக. எதுக்கு இந்த மாரி அவப்பெயர உண்டு பண்றீங்க? யாரு கொள்ளையடிக்கல? யாரு திருடல? நான் திருடினத நியாயப்படுத்தல. திருடினத வந்து நான் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல. மக்கள் பணத்த கொள்ளையடிச்சத வந்து நான் வந்து ஆமோதிக்கல. எதிர்க்கிறேன். அது வேற விஷயம். சரி, இன்னைக்கு யாரு யோக்கியமா இருக்காங்க? அதுக்கு ஒரு பதில நீங்களே சொல்லிருங்க. இன்னைக்கு யாரு யோக்கியமா இருக்காங்க? அவங்க எங்க இருக்காங்க? எப்படியாப்பட்ட நபர்கள்? ஏன் நீங்களே வந்து ஒரு கட்சிய ஆரம்பிச்சு ஒரு போராட்டம் பெரியாருடைய தொண்டன் தானே. பெரியார் செஞ்ச மாரி நீங்களே ஒரு கட்சிய ஆரம்பிச்சு, நீங்களே ஒரு ஒரு டெய்லி பெரியார் மாரி பிரச்சாரத்துக்கு போய் நீங்களே இந்த ஊழலை ஒழிக்கிறதுக்கு, இல்ல ஆளுங்கட்சி ஆகுறதுக்கு, இல்ல அரசியலுக்கு வரதுக்கு, இது மாரி ஏதாவது ஒண்ணு பண்ணலாமே. அந்த மாரி சும்மா வாயால பேசிட்டு காணொளிகள உட்காந்துக்கிட்டு வாயால பேசிட்டு போறதுக்கு, உங்கள்ட்ட எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு வரப்போ உங்கள மாரி நான் இருந்தேன்னா கண்டிப்பா நான் ஸ்டாலின் மேல கூட வழக்கு போடுவேன். திமுக தலைவர் மேல கூட வழக்கு போடுவேன். எதிர்க்கட்சி தலைவர் மேல வழக்கு போடுவேன். என்ட்ட ஆதாரங்கள் இல்ல. எனக்கு தெரியாது. நான் பத்திரிகையாளன் இல்ல. நான் ஒரு சாதாரண ஒரு குடிமகன். எனக்கு தெரிஞ்சத நான் இந்த யூடியூப்ல வந்து பேசுறேன். ஒரு சேனல்ல நானா சொல்லிட்டு, நானா பேசிக்கிட்டு இருக்கிறேன். யாரும் பார்க்க மாட்டாங்க. 25 பேர் பார்ப்பாங்க, 30 பேர் பார்ப்பாங்க. அவ்வளோதான் பார்ப்பாங்க. ஆனாலும் நான் சொல்ல வேண்டியத நானும் கிட்டத்தட்ட ஒரு 200 காணொளி, 300 காணொளி பக்கம் போட்டு, நான் சொல்ல வேண்டியத நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். எனக்கு இது வந்து ஒரு 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 சந்தோஷமா இருக்குது எனக்கு, மனசுக்கு. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள, எனக்கு பிடிச்ச விஷயங்கள நான் பேசுறேன். உங்கள மாரி இருந்தனா நான் கண்டிப்பா வழக்கு போடுவேன். முதல்ல வந்து அடுத்தவர்களை குறை சொல்வத நிப்பாட்டுங்க. ஒருத்தங்கள குறை சொல்றீங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு உங்களுடைய தரம் இன்னும் மேற்கொண்டு குறைஞ்சிட்டே போகுது அப்படிங்கிற மாரி அர்த்தமாயிரும். அடுத்தவங்கள பத்தி குறை சொல்றத வந்து முதல்ல தவிர்க்கணும். நாங்க நல்லவங்க அப்படின்னு சர்டிஃபிகேட் குடுக்க வரல. அவர்கள தூக்கி கொண்டாட சொல்லல நானு. கலைஞர் செய்த சாதனைகள் என்ன? கலைஞர்னு ஒருத்தர் இல்லை என்றால், இன்றைக்கு தமிழ்நாடு என்னைக்கோ பிஜேபிக்காரங்க கரைச்சு குடிச்சிருப்பாங்க தமிழ்நாட்ட. உத்தரப்பிரதேசம் மாரி, மகாராஷ்டிரா மாரி, பீகார் மாரி,
வடக்கத்திய மாநிலங்கள் மாதிரி தமிழ்நாடு கரைச்சி குடிச்சிருப்பாங்க. கலைஞர்னு ஒருத்தர் மட்டும் இல்லாட்டினா, ஒருத்தர் மட்டும்தான். பேரறிஞர் இறந்துட்டார், பெரியார் இறந்துட்டார். கலைஞர் தான் 94 வயசு வரைக்கும் போராடி தனி ஆளாக, ஒற்றை ஆளாக இந்த தமிழ் மண்ணை ஆட்சியில் இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி, தமிழர்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை தமிழ்நாடு இன்றைக்கி வளர்ந்து நிற்கிறதுக்கான எல்லா காரணங்களும் காரியங்களுக்கும் கலைஞர் மட்டும்தான் காரணமாக இருந்திருக்காரு. வேறு யாரையுமே நீங்கள் காரணம் சொல்ல முடியாது. அவர் செய்த சாதனைகளை உங்களுக்கு தெரியும். என்னை விட நீங்கள் வயசில் மூத்தவர். உங்களுக்கெல்லாம் 70 வயசு 80 வயசு இருக்கும். நம்மெல்லாம் சின்ன பிள்ளை. உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் எல்லாம் பேசுகிறீங்க. தவறு எங்கே நடக்காமல் இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரே ஒரு இடத்துல தவறு நடக்காமல் இருக்குன்னு சொல்லுங்கள். ஏதாவது ஒரு இடத்துல மத்திய அரசில் தவறு நடக்கலையா? ஒன்றிய அரசில் தவறு நடக்கலையா? தெலுங்கானாவில் இல்லையா? ஹைதராபாடில் இல்லையா? கேரளாவில் இல்லையா? எந்த ஊரில் இல்லை? அந்த ஊரில் தவறு நடக்குதுங்க, நம்ம ஊர்லேயும் நடக்கிறது சரின்னு சொல்ல வரல, ஆமோதிக்க சொல்லலை. ஆனாலும் அந்த அளவுக்கு நாடு இன்றைக்கி வளர்ந்துருக்குல்ல. இந்த வளர்ச்சிக்கு காரணம் யார்? அது தனி ஒரு மனிதன் தானே, கலைஞர் தானே. தமிழ்நாட்டை செதுக்கிய சிற்பி அல்லவா கலைஞர். நன்றி, வணக்கம்.